இவ தான் எங்களோட பாப்பா நற்பவி. அவளோட அம்மா நான் மீனா, இவங்க அப்பா முரளி. வீட்டில் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்கோம். அத்தை, மாமா, இவங்க பாப்பா எல்லாம் இருக்கோம். பாப்பா பற்றி சொல்லணுன்னா என்னை விட நிறையாவே இவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. பாப்பாவை பற்றி சொல்லணும்னா பாப்பா ஒரு ப்ரீ டைம் பேபி. 7 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிறந்துட்டாங்க. ஸோ வெயிட் ரொம்ப கம்மியாக பிறந்தாங்க. அந்த நிறையா காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு அவங்க பிறக்கிறதுலேருந்து. அதை நம்ம அந்த அந்த டேஸ் 10 மந்த்ஸ் கொண்டுறதுக்குள்ளேயே நிறையா காம்ப்ளிகேஷன், நிறையா ப்ராப்ளத்தை பாப்பா ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து இங்கே இப்படி நிற்கிறாங்க. ஸோ அவள் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணுறா, ஒரு விஷயம் பண்ண போகிறா அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் எங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு எப்படி, ஏன்னா வீட்டில் வந்து ரொம்ப குவாய்ட், ரொம்ப காம். வீட்டில் அப்பா அம்மா இவங்களோட, அதே மாதிரி என்னோடய தங்கச்சி பசங்க இவங்கள்ட்ட தான் ரொம்ப டீப்பாக இருப்போம். மிச்சப்படி வெளியால் யாரும் வந்தாங்கன்னா ரொம்ப பேச மாட்டான். ஆனால் அதுக்கப்புறம் ஸ்கூலில் நம்ம இங்கே சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் கேட்டுகிட்டே இருப்பேன், எப்படி பேசுவாளா, பண்ணுவாளா, செய்வாளா எப்படி அப்படின்னு. ரொம்ப மிங்கிளாக மாட்டுறாங்க, பட் ஆனால் பேசுகிறாங்க, பண்ணுறாங்கன்னுவாங்க. பாப்பா ஒரு விஷயம் ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லும்போது அடுத்து என்ன பண்ணலாம் செய்யலான்னு போது அடுத்து அவங்களே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. பாப்பா வந்து நல்லா ரைம்ஸ் சொல்கிறா, எல்லோரும் முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா ரைம்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக சொல்கிறாங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க, எந்த பயம்லாம் சொல்கிறாங்கன்னு போது ஸோ அதையே நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. வீட்லேயே ஹோம்ஒர்க் செய்யும் போது ரைம்ஸ் கொடுத்தா மட்டும் நல்லா சொல்லுவாங்க. மற்ற இதெல்லாம் சொல்கிறத விட ரைம்ஸ்னால் மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நல்லா பண்ணுவாங்க. அதனாலே சரி சார் சொல்லும் போது சரி ஓகே சார் ரைம்ஸே பண்ணலாம் சார் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் சார்கிட்ட. என்னதான் சொல்லிட்டாலுமே எங்களுக்கு ஒரு உள்ள ஒரு டவுட் இருந்துச்சு, எப்படி சொல்லுவாளா, பண்ணுவாளா, செய்வாளான்னு. பட் அந்த ஸ்கூலில் அவங்க சில ரெக்கார்ட்லாம் எடுத்து அனுப்பி இதெல்லாம் சொல்கிறா பாருங்கள், நீ வீட்டில் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவள் காமிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்லேயே போகலாம் அப்படிங்கும்போது எவ்வளோ ரைம்ஸ் போகலாம், என்ன கவுண்ட்டு எப்படிங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. என்ன டைமிங்கில் பண்ணலாமா, இல்லை ரைம்ஸ் கவுண்ட் வைஸ் போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்ட் வைஸ் போகும்போது பட் ஒரு இன்புட் கொடுத்தாங்க மேம் சரி, ஆஷா மேம் சரி, வெங்கட் சார் சரி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ மேக்ஸிமம் போகிற அளவு போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம டைமிங் என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து இங்கிலீஷில் ஒரு 50 சொல்கிறா, தமிழில் ஒரு 30 சொல்கிறா, ஒரு 80 ரைம்ஸ் வரைக்கும் இப்போ சொல்கிறா. அந்த மாதிரி ப்ரிப்பேர் கொடுத்துருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாப்பா நல்லா சொல்லுவாங்க நம்பிக்கை இருக்கு. ஸ்கூலில் எங்கள் மேலே உள்ள நம்பிக்கையோட அவங்க ஸ்கூலில் கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எங்களை விட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க சார், மேம் எல்லாருமே, டீச்சர். தேங்க்யூ. ஒரு காம்படிஷன் பண்ணும்போது எக்ஸாம் வைக்கும்போது ரைட்ஸ் சூப்பரா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். 7 மாசம் போடுவாங்க. அதான் 7 மாசம் போடுவாங்க. நீங்க வந்து சாப்பிட்டு கேட்கலாம். எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அம்மா ஐடியா பயனாக வேணா சார் தமிழ் அப்படியே கேட்டாங்க. இல்லை சார் நீங்க ட்ரெயின் பண்ணுங்க, ரைட்ஸ் சூப்பரா பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதை வச்சு முயற்சி பண்ணது ஃபர்ஸ்ட் ஒரு டைம் எடுத்தது 1/2 மணி நேரம் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் 20 நிமிஷம் பார்த்தோம். இன்னைக்கு